கோகோனட் ஆட் பண்ணாம குயிக்கா ஃப்ளேவர்ஃபுல்லான ஒன் பாட் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸும் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. என்கிட்ட எப்பயுமே ஃப்ரீசரில் ஸ்டாக் இருக்கும், பட் இப்போ ஸ்டாக் இல்லாததால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருந்தேன். அது இன்னுமே வாசனையாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கும் ஃப்ரீசருக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சிக்கனை ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுடுங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தக்காளியும் புதினா இலையும் ஆட் பண்ணி பியூரே பண்ணி எடுத்துடுங்க. இன்னுமே ஸ்பைசியாக வேணும்னா இதோடவே பச்சை மிளகாவும் சேர்த்து பியூரே பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்க்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம பியூரே பண்ணி வச்சிருந்த தக்காளி புதினா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நல்லாவே திக்காயிடும். ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீட் யூ இன் another video. டாடா, பை.